வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடி முடிஞ்ச ஆவணி வந்தால் என்னங்க கல்யாண காலகட்டத்துங்க, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நாளைக்கு நடக்க போகிற நண்பருடைய மகன் கல்யாணத்துக்கு நேற்று திங்கக்கிழமை வீட்டில் ஒரு அழகான பூஜை பண்ணாங்க. அவங்க முறைப்படி ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. குறைந்த அளவு வந்திருந்தாலும் நிறைந்த மனதோடு மணமக்களை அனைவரும் வாழ்த்தி அந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அருமையான நிகழ்ச்சி. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை நடக்கும்போது பயபக்தியாக ஈடுபாடாக இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அழகாக பூஜை பண்ணாங்க. ఆర్ఆర్ ఒప్పందం, కారుడంగా కైవారి ఒప్పందం, గడ్డలమ్మ తులసమ్మ ఒప్పందం. ఆది నారాయణ అంగీకారణి అరే அனைவரும் அருமையாக பணிவாக பயபக்தியாக அந்த தீபாராதனையை காட்டினார்கள். ஒவ்வொருவரும் பூச்சொரிந்து அந்த இறை வணக்கத்தை நிறைவு செய்தார்கள். வந்திருந்த அனைவருமே கிட்டத்தட்ட இதே போன்ற பூஜையை தொடர்ந்து செய்தார்கள். சின்ன குழந்தைகளும் இறை வணக்கம் செய்கின்றன. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்ற கோட்பாட்டின்படி அந்த சின்ன குழந்தை பூச்சொரிவதை நாம் அந்த கடவுளே நேரில் வந்து பூச்சொரிந்ததாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? ஆஹா, என்ன அழகான காட்சி பாருங்கள். அனைவரும் மிக சிரத்தையாக இந்த வேலையை செய்தார்கள். ஒரு பூஜையின் நிறைவும் வெற்றியும் அங்கே கலந்து கொள்பவர்களின் மனநிலையின் சங்கமிப்பில் தான் இருக்கின்றது. அனைவருக்கும் ஒரே விதமான அலைவரிசை இருந்தால் மட்டுமே இவ்வாறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த முடியும் என்பது நாம் இங்கு கண்கூடாக காண்கிறோம். வாழ்க மணமக்கள். அந்த ஆச்சாரியர்களின் கோவிந்தோ கோஷத்தை கேட்டால் ஒருவேளை நாம் திருப்பதியில் இருக்கிறோமோ என்ற ஐயம் நமக்கு வந்து விடுகிறது. அந்த அளவுக்கு ஆழ் மனதிலிருந்து உள் உணர்வுடன் கூடிய ஒருமித்த அந்த பூஜை மிகச்சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தின் உச்சாணி கொம்பிலே ஏறி நின்று கொண்டிருந்தார்கள். விழா இனிதே நடைபெற்றது. நாளை திருமணம் நடைபெற உள்ளது.
அனைவரும் மணமக்களை நன்கு வாழ நாம் மானசீகமாக ஆசீர்வதிப்போமாக. இதுகாரம் உடன் வந்து பயணித்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர்.